ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் அண்ட் சால்டரிங் மிஷின் ரெண்டும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்க இதை எப்படி இருக்குன்னு பிரித்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம். பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எனக்கு இப்படி தான் கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டேன். இது டேமேஜ் இருக்கான்னு. இது டேமேஜ்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிமீட்டர் சால்டரிங் மிஷின் எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரித்து சேஃப்டியாக டேப்பில் ஒட்டி வச்சுருக்கேன். அதனால் பிடிச்சிருக்கு. நான் ஒயர் சால்டரிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒர்க்கில் தான் இருக்குது. ஹீட்டு கொஞ்சம் நேரத்தில் ஏறிடுது. ஒரு 1 நிமிஷம் போதும் ஏறிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பின்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக எப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் எல்லாம் பின்னாடி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மல்டிமீட்டர். கூட வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுற 2 ஒயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஏற்கனவே பிரிச்சதுனால சும்மா உள்ள வச்சுருந்தேன். அப்படி இருக்குது. ஒயர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. அவ்வளோ குவாலிட்டி இல்லை. நம்ம வாங்கி குவாலிட்டியாக தான் போட்டுக்க வேண்டியது. நான் அங்கேயே ஒர்க் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் ஒர்க் ஆச்சு. வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் ஒர்க் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு நாபிளே எடுத்து 2 கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் பசர் மோடில் வச்சு ஆன் பண்ணும்போது நல்லாவே சவுண்ட் வந்துச்சு. கேட்டிங்களா தெரியும். நீங்கள் வந்து அங்கேயே சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா டெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பசர் மோட்டில் போட்டு வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகேவாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் மிஷின் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மல்டிமீட்டர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சால்டரிங் மிஷினை வந்து போட்டு விடலாம். ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சால்டரிங் பண்ணி காட்டுறேன். ஹீட் ஆகட்டும். நம்ம அதில் மல்டிமீட்டர் சரியாக ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்த்தலாம். இதை பார்க்குறதுக்காக 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துருக்கு. அது கரெக்டாக வோல்டேஜ் காட்டுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். 3.73 வோல்டேஜ் காட்டுது. பேட்டரி நல்லா தான் வோல்டேஜ் காட்டுது. கரெக்டாக தான் காட்டுது. மல்டிமீட்டர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேவாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் மிஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஹீட் ஏறி இருக்கு. ஒன்றும் ஃபுல்லாக ஏறல. ஒரு நிமிஷம் தான் போதும் ஹீட் ஏறதுக்கு. வேகமாகவே ஏறிடுது. நான் யூஸ் பண்ணது நல்லா தான் இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சால்டரிங் மிஷின் எதுவும் தரல. அந்த மாதிரி காம்போ நான் ஆர்டர் பண்ணல. நான் இது சால்டரிங் மிஷின் இது மல்டிமீட்டர் 2 மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மட்டும் தான் வந்துருச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஹீட் இப்போ தான் ஏறுது. பேஸில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இலகுது. பின்ன ஹீட் ஏறிக்கு தான் ஓரளவுக்கு ஏறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் கழிச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட வீடியோ கூட மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் வாங்கலாம். யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒர்க்ஃபுல்லாக தான் இருக்குது. தேங்க்யூ கைஸ்.